ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ராஜ்குமார். இந்த வீடியோவில் எப்படி ஒரு AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னது, க்ளவுட் ப்ரொவைடர்னா யாரெல்லாம் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ், அப்போ க்ளவுட் ப்ரொவைடர்ஸோடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த கேஸில் இப்போ நம்ம சூஸ் பண்ணுற க்ளவுட் ப்ரொவைடர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் வெப் சர்வீஸ். ஸோ ஒன் ஆஃப் த ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுற க்ளவுட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லலாம். அமேசான் வெப் சர்வீஸ் யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஆஃபர் பண்ணுறது அமேசான் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் க்ளவுட் ப்ரொவைடர் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த க்ளவுட் ப்ரொவைடர்கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதாவது வந்து ஒரு ரெண்டலுக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முதல்ல அந்த க்ளவுட் ப்ரொவைடருடைய வெப்சைட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்லைனில் தான், ஏன்னா த்ரூ இன்டர்நெட் தான் நம்ம வந்து க்ளவுட் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய வெப்சைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான், aws.amazon.com. இந்த வெப்சைட் தான் அமேசான் வெப் சர்வீஸோடைய அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தென் நான் என்னுடைய அப்ளிகேஷனை க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு அக்கௌண்ட் நான் AWSல கிரியேட் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இது aws.amazon.com அப்படிங்கிறது அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் AWS, கரெக்டுங்களா? இந்த வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, தென் என்ன சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறாங்க, ஸோ ஒரு கான்ஃபிகரேஷனுக்கு என்ன மாதிரி ப்ரைஸிங் அவங்க கொடுக்குறாங்க, தென் மற்ற டாக்குமெண்டேஷன், அதாவது நம்ம அதில் கற்றுக்குறோம் அப்படின்னாக்கா அது லேர்னிங் மெட்டீரியல், இதிலே சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த aws.amazon.com வெப்சைட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் என்னோட அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் AWS அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். தென் ஆப்வியஸாக நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் சைன் அப் இந்த ஆப்ஷனை கிளிக், அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைட்டில் கொடுத்த அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த பேஜ்குள்ளே போய்க்கலாம். இப்போ கம்ப்ளீட் சைன் அப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வரும் கிரியேட் அ நியூ AWS அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அகெயின் இது சேம் பேஜ் தான் போகுது. ஸோ நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் நம்மளோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். தென் அக்கௌண்ட்க்கு என்ன நேம் வைக்க போகிறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்கும். நான் ஒரு இமெயில் அட்ரஸ் நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸை வச்சுட்டு திருப்பி என்னால் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது AWSல. ஓகேங்களா? அதுதான் அதனோட ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா AWS கரண்ட்டாக அஸ் ஆஃப் நவ் அவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்னா, இனிஷியலாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த அக்கௌண்ட்டை 12 மந்த்ஸ்க்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். மீனிங் 12 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற லிமிட் அந்த ஃப்ரீ டயருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நம்மளுடைய யூசேஜ் ஃப்ரீ டயருக்கு மேலே போச்சு அப்படிங்கிறப்போ நம்ம யூசேஜ்க்கு ஏற்ப அவங்க அமௌண்ட் சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீ டயருக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற அந்த பர்பஸ்க்காக ஒரே ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு முறை மட்டும்தான் நம்மளால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஆப்வியஸாக இதுக்கு அடுத்த பேஜ் என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்க போகிறேன். நான் இப்படி rajkumar@aws.com அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. தென் அக்கௌண்ட் நேம் ப்ராப்ளி ராஜ்குமார்னு கொடுக்குறேன். தென் வெரிஃபை இமெயில் அட்ரஸ் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இமெயில் அட்ரஸுக்கு எனக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கோட் எடுத்து நாங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை கொடுத்தேன் அப்படின்னா இது வெரிஃபை ஆகிடும், இமெயில் வெரிஃபை ஆகிடும். தென் இமீடியேட்டாக பாஸ்வேர்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த பாஸ்வேர்ட் ஸ்க்ரீனில் நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு தென் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எப்பொழுதுமே நான் எந்த ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணனாலும் பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு செட் பண்ணுவோம். சேம் பாஸ்வேர்டை திருப்பி அடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களோட இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடி நம்ம AWSல ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்கான பாஸ்வேர்டும் செட் ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆல்ரெடி நான் என்னுடைய இமெயில் அட்ரஸில் நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னால இனிமேல் திரும்பி என்னால் சேம் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி என்னால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணும்போது, அது க்ரியேட் பண்ணும்போது எல்லா ஸ்க்ரீனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஸ்லைட் போட்டிருக்கேன். அதிலிருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது சேம் ஸ்க்ரீன் தான் நம்ம பார்த்தது. எப்படி முதல்ல வந்து இமெயில் அட்ரஸ் கொடுக்கறது, தென் அக்கௌண்ட் நேம் செட் பண்ணி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். தென் இமிடியேட்டாக பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அகெயின் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது பிஸ்னஸ் பர்பஸ்க்கா இல்லை பர்சனல் யூசேஜ்க்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும்.
பர்சனல் யூசேஜ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் ஃபோன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட் கொடுக்கணும். மேபி யுனைடெட் ஸ்டேட்ஸ்கள் +1 இருக்குது. வேற கண்ட்ரி இப்போ நம்ம இந்தியா அப்படின்னா +91 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் என்ன கண்ட்ரி, அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், உங்களுடைய பின்கோட் இதெல்லாம் கொடுத்துட்டு ஏடபிள்யூஎஸ் கஸ்டமர் அக்ரிமெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இது செக் பண்ணலாம். இது செக் பண்ணுறீங்க அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா இந்த கஸ்டமர் அக்ரிமெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மீனிங் தான். ஒன்ஸ் நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ ஸ்டெப் 2 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருவேளை உங்களோட யூசேஜ் ஃப்ரீ டயரை விட பியாண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக AWS சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ப அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க. ஸோ இதையுமே AWS வெரிஃபை பண்ணுவாங்க. எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுக்குற கிரெடிட் கார்டு நம்பர், எக்ஸ்பிரேஷன் டேட், செக்யூரிட்டி கோட் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்டு டீட்டெயில்ஸில் இருந்து இந்த கார்டில் இருந்து ஒரு ₹2 இப்போ இந்தியாவாக இருந்தால் எனக்கு ₹2 எடுத்தாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருந்தால் $1 இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் ஒரு அமௌண்ட் எடுத்து இந்த கார்டு ஹோல்டர் நம்ம தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணாமல் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இதை சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்லிங் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், நீங்கள் கொடுத்த அட்ரஸை யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை புது அட்ரஸ் செலக்ட் பண்ண போகிறீங்களாங்கிறது. இப்போ ஒருவேளை புது அட்ரஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு அட்ரஸ்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். தென் அதில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணுறதுனால இது வந்து பேன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ பேன் டீட்டெயில்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொடுக்கணும். பேன் இருக்குது அப்படின்னா எஸ், அப்படின்னா பேன் ஐடி கேட்பாங்க. இல்லை உங்கள்கிட்ட பேன் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் இது தான் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன கொடுத்துட்டோம், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோம். தென் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். பேமெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாமே வெரிஃபை ஆகிருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுறதுக்காக இங்கே வருவாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரைமரி பர்பஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து மேபி நம்ம பர்சனல் யூசேஜ்க்காவா இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்காவா இல்லை வாட் எவர் என்ன ரீசனுக்காக நம்ம இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். மேபி பர்சனல் யூசேஜ்னா பர்சனல் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்காகனா அகாடமிக்னு கொடுக்கலாம், ஆர் இல்லை நான் பிஸ்னஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஓனர்ஷிப் டைப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இந்த ஓனர்ஷிப் டைப் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இண்டிவிஜுவலாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காகவா ஆர் மோர் தென் ஒன் பீப்புளா, இல்லை இது கம்பெனிக்காக இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களா, இல்லைனா வந்து வேற கண்ட்ரிக்காக வேற கண்ட்ரியில் உள்ள கம்பெனிக்காக க்ரியேட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு உங்களுக்காக லேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். தென் ஆஃப்டர் இது நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்தியாவிலேருந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 ப்ரூஃப் டைப்பில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் டைப் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. பேன், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பாஸ்போர்ட் ஃபைல் நம்பர். ஸோ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் எந்த நீங்கள் ப்ரூஃப் டைப் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இமீடியேட்டாக இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்க்ரீன், அதாவது 5th ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இனிஷியலாக உங்களுக்கு வந்து புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுனால ஃப்ரீ டயர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ டயர் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சார்ஜும் இருக்காது. அதுக்கு மேலே யூஸ் பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் யூசேஜ்க்கான அமௌண்ட் AWS சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சம்மரியாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னாக்கா உங்களோட இமெயில் அட்ரஸ், செப்பரேட்டாக ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கணும். தென் அந்த மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணும். ஸோ மொபைல் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும். தென் தேர்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். ஸோ ஐடி ப்ரூஃப் ஒன்று வச்சுட்டு அதுக்கான நம்பர் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க ஏதாவது கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 4 விஷயம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு AWS அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அஸ் ஆஃப் நவ் அவங்க 12 மந்த்ஸ் ஃப்ரீ
யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.